நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பார், இது உன்னோட கல்யாணம். நீதான் முடிவெடுக்கணும். அதுல நான் தலையிட மாட்டேன். மறுபடியும் எனக்கு கால் பண்ணி தொந்தரவு கொடுக்காத. போனவே. ஐயோ இல்ல தினேஷ், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால சத்தியமா வேறொரு பையனை என் புருஷனா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. என்ன ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் தினேஷ். இத பார், இனிமே தீக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம காதல் செத்து போச்சு. அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. போன பை. ப்ளீஸ் தினேஷ். ஐயோ தினேஷ், புரிஞ்சுக்கோடா. உன்னை நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். உன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை என்னால மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது தினேஷ். ப்ளீஸ் தினேஷ், எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ தினேஷ். சீதா, போன் அடிக்குது. யாருன்னு பாருமா. ராம இங்க குளிச்சிட்டு இருக்காரு அத்தை. சரி, என்னன்னு எடுத்து கேளு. போன் எடுக்காத. ஏதாவது கம்பெனி போனா இருக்க போகுது. நீ ஏன் போன் எடுக்கிற? உனக்கு ஒழுங்கா பேச கூட தெரியாது. அப்புறம் நான் அவமானப்படுறதுக்கா? தள்ளி இந்த பக்கம். ஹலோ. யா, டெல் மீ. நோ, மீட்டிங் இஸ் கன்ஃபார்ம். நோ டவுட், நாட் அட் ஆல். ஐல் கம். ஓகே? யா, ஷூர். சீதா, ராம் திட்டினதை பெருசா எடுத்துக்காத. அவன் என்ன சொல்றானோ நீ அதை கேட்டு நடந்துக்கோமா. அவனுக்கு பிடிக்காதத செய்யாத. சரியாமா? சும்மா இப்படி தலையாட்டி பிரயோஜனம் இல்ல. சொல்ற மாதிரி நடந்துக்க பாரு. சரியா? இந்த ஷர்ட்டை போய் வாஷ் பண்ணு. அப்புறம் இது ராம்க்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட்மா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜைக்கு அவன் இந்த ஷர்ட்டை தான் போடுவான். வர வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கு. அதனால நீ இந்த ஷர்ட்டை வாஷ் பண்ணு. ஆனா ரொம்ப கவனம். ஒரு சின்ன கரை கூட இந்த ஷர்ட்ல பற்றக்கூடாது. புரிஞ்சுதா? என் புது புடவை காணாம போச்சு.
ஒரு தடவை தான் போட்டேன். எங்க தேடியும் கிடைக்கல. பீரோல தேடி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. நீ பாத்தியா? என்னக்கா தேடுறீங்க? என் புது புடவைய காணோம். அதான் எங்க இருக்கான்னு தேடி பாக்குறேன். இங்கதான்க்கா இருக்கும். எல்லாத்தையும் நான் துவைச்சு போட்டுறேன், விடுங்கக்கா. அது என்னோட புது புடவை. மத்த துணியோட என்னோட புது புடவைய சேர்த்து துவைச்சேனா மத்த துணியில இருக்கிற சாயம் என்னோட புடவைல ஒட்டிக்கும். கிடைச்சிருச்சு. நான் ஏதோ தண்ணில போட்டு ஊற வச்சிட்டியோன்னு நினைச்சேன். தெரியாம இந்த புடவைய வேலைக்காரர்கிட்ட துவைக்க கொடுத்துட்டேன். முதல்ல இந்த புடவைய லாண்டரிக்கு போடணும். ஏன் சீதா, இந்த வெள்ளை சட்டையில அப்படி என்ன இருக்கு? அதே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, என் புருஷன் எப்பவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வெள்ளை சட்டையை தான் போடுவாராம். அதனால சித்ரா அத்தை இந்த சட்டைய கவனமா துவைக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு இது ரொம்ப பிடிச்ச சட்டையா. சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. ஏய் சீதா, ஒரு நிமிஷம் இரு. இந்த புது புடவைய அந்த சட்டையோட சேர்த்து துவைச்சிடு. ஐயோ வேண்டாம்க்கா, அந்த புடவையோட சாயம் இந்த சட்டையில ஒட்டிக்கும். வெள்ளை சட்டைய வேற துணியோட துவைக்க கூடாது, தனியா தான் துவைக்கணும். பரவாயில்லையே, இவ்ளோ அறிவா பேசுற. அறிவு அது எனக்கு தெரியாது. வெள்ளை சட்டையில சாயம் ஒட்டணுங்கிறதுக்காக தான் இந்த புடவைய சேர்த்து துவைக்க சொல்றேன். ஐயோ வேண்டாம்க்கா, என் அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆயிடும்? திட்டுவாங்களா? அடிப்பாங்களா? இல்ல வீட்டை விட்டு போயிட சொல்லுவாங்களா? அப்படி போ சொன்னா போயேன். அதானே நம்ம பிளானே. கூட அக்கா அக்கா சொன்னா கேளுங்கக்கா, வேண்டாம்க்கா. அக்கா சொன்னா கேளுங்கக்கா, வேண்டாம். ஐயோ சொன்னா கேளுங்கக்கா, வேண்டாம்க்கா. அத்தப்பா நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ வேண்டாம்க்கா, விடுங்க. சொன்னா கேளுங்கக்கா. அக்கா வேண்டாம்க்கா, என்னக்கா பண்றீங்க? அக்கா கொடுங்க. அக்கா அத்தை திட்ட போறாங்க. அக்கா கொடுத்துருங்க அக்கா, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஐயோ அக்கா. பாத்தியா இப்ப எப்படி இருக்கு? டிசைன் நல்லா இருக்குல்ல? கலர் பிடிச்சிருக்கா? என்னக்கா இப்படி செஞ்சிட்டீங்க? எனக்கு பயமா இருக்கு. இது அத்தைக்கு தெரிஞ்சா? ஐயோ, உன் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் சீதா, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது எதுக்கு? என் மகனுக்கு சேவை செஞ்சு அவனை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்காகத்தான். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயோ, உன்னால எனக்கும் என் பையனுக்கும் நிம்மதி இல்லாம போச்சு. நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. போ. இப்படிதான் உங்க அத்தை செய்வாங்க. அப்படி செஞ்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன் அத்தை, ராம் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. இங்க பாரு சீதா, இதெல்லாம் உன்னை பழி வாங்கறதுக்காக பண்ணல. நீ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ற. அதே மாதிரி
யாரு பண்ணாங்கன்னு கேட்டா நான் பண்ணேன்னு சொல்லிடாத, சரியா? சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க இருக்கிற துணி எல்லாத்தையும் நீ துவைச்சிட்டு வா. என் புடவைய கொஞ்சம் பார்த்து தவ, சாயம் போயிட போகுது. என்ன இது? எனக்கு பிடிச்ச சட்டைய இப்படி பண்ணிட்டியே. ஒரு சட்டையை கூட உனக்கு பார்த்து துவைக்க தெரியாதா? உன்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, எனக்கு பயமா இருக்கு அக்கா. மறுபடியும் போய் துவைச்சு போட்டுறேன், சாயம் போயிடும். இந்த மாதிரி சாயம் பட்டா சாயம் போறதுக்கு ஒரு சோப்பும் பவுடரும் இருக்கு. அத போட்டா உடனே சாயம் போயிடும். உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்காதா? ஏய், போய் வேலையை பாரு போ. அக்கா, பயமா இருக்கு அக்கா. அதை எடுமா. நீங்க ஏன் அத்தை கஷ்டப்படுறீங்க? துணி எல்லாம் நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை. நான் சொன்னா கேட்கவே மாட்டேன்றீங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நானும் கூடமான வேலை செய்யறேனே. நீ ஒண்ணு பண்ணு, அங்க போய் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். சுமித்ரா, சீக்கிரம் வா. இத பாரு. என்ன ஆச்சத்தே? ஐயோ, சட்டை பூரா சாயம் ஒட்டி இருக்கு. ஆமா அத்தை, இது ரவியோட சட்டை இல்ல அத்தை. அப்படியா? பின்ன யாருது? 42. இது ராமோட சட்டை அத்தை. ஐயோ, ஆமா சுமித்ரா, சீதா கூட சொன்னா. சித்ரா ராமோட சட்டையை துவைக்க சொன்னான்னு. ஆஹா, ஐயோ, இந்த சீதா எப்படி கவனம் இல்லாம இருக்கா? வேற துணியோட சேர்த்து துவைச்சிட்டா போல இருக்கு. அந்த சாயம் எல்லாம் இதுல ஒட்டிடுச்சு. சித்ரா இத பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியலையே. என்ன ஆச்சு இந்த சீதாவுக்கு? மறுபடியும் தப்பு பண்ணி சித்ரா கிட்ட மாட்டிக்கிறாளே. சே, இப்ப என்ன பண்றது அத்தை? ஒண்ணு பண்ணு, நீ இந்த வெள்ளை சட்டைய சாயம் போற அளவுக்கு நீயே வாஷ் பண்ணு. சரிங்க அத்தை, நீங்க இங்கே இருங்க. சித்ரா வராளான்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. அதுக்குள்ள வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமோட சட்டைய துவைக்க கொடுத்தனே, துவைச்சிட்டியா? துவைச்சிட்டேன் அத்தை. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க போக வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம், நீங்க 2 பேரும் கிச்சன்ல வேலை பாருங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். இதே சினிமாவா இருந்திருந்தா இந்நேரம் நான் பண்ணதுக்கு பத்த வச்சிட்டே பரட்டேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, இங்கதான் சொல்றதுக்கு ஆளே இல்ல. கிடைப்பாங்க,
அத்தை, என்ன இங்க நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சித்ரா, வேலையே இல்லாம ரொம்ப போர் அடிச்சுது. அதான் நானும் சுமித்ராவும் துவைச்ச துணியெல்லாம் எடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? நானும் அதுக்கு தான் வந்தேன். அது சரி. ராமோட ஷர்ட் துவைக்கிறதுக்கு சீதா கிட்ட கொடுத்திருந்தேன். ஆமா ஆமா, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி. அப்படியா? ஆமா அத்தை. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்தேன். சரி சரி. அப்பாடா, என்ன இது ஈரமா இருக்கு? ஈரமா இருக்கா? என்ன சட்டை வெள்ளையா இருக்கு? சட்டையை துவைக்க சொல்லி காலையிலேயே சீதா கிட்ட கொடுத்த. இப்பதான் துவைச்சிருக்காளா? சீதா, சீதா. சித்ரா, நான் இந்த துணியெல்லாம் எடுக்கலான்னு வந்தேன். அப்ப இந்த சட்டை கீழே விழுந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதனால நான் தான் இப்ப வாஷ் பண்ணி போட்டேன். சீதாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓ, அப்படியா? சரி, பரவாயில்ல. காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். தெய்வமே, தப்பிச்சுட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுமித்ரா, எங்கே சீதா சித்ரா கிட்ட மாட்டி மறுபடியும் ஒரு பூகம்பம் வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆமா அத்தை, நானும் பயந்துகிட்டு தான் இருந்தேன். சரியான நேரத்துல நம்ம அந்த சட்டைய பார்த்தோம். ஆமா, இல்ல சீதாவுக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். அப்பாடா. ஓஹோ, இப்பதான் புரியுது. சீதாவுக்கு ஹெல்ப் பண்றது இவங்க தானா? இந்த பாட்டியும் என் அத்தையும் சீதாவுக்கு உடந்தையா? இருக்கட்டும்,
வச்சுக்கிறேன். சுமித்ரா, சீதா ஏன் இப்படி பண்றா? சித்ரா எல்லா விஷயத்திலும் கண்டிப்பா இருப்பான்னு சீதாவுக்கு தெரியும். எதை செஞ்சாலும் தப்பு இல்லாம செய்யணும்னு சீதாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் சீதா ஏன் திரும்ப திரும்ப தப்பு செய்யறான்னு எனக்கு தெரியல. இவன் நிஜமாவே தப்பு செய்யறாளா இல்ல தப்புல மாட்டிக்கிறாளா? அதை இன்னைக்கு சீதா கிட்ட கேட்டே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சீதாவை சித்ரா கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுமா. போய் சீதா வர சொல்லு. சொல்லியிருக்கிற அத்தை, வந்துடுவா. வாமா சீதா, கதவு மூடிட்டு உள்ளவா.